நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சிலம்பொலியாரோட நாமக்கல் இல்லத்தில் அவங்க தங்கியிருந்தோம்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சென்னையில் அவரோட இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவர் இருந்த அறை, அந்த அறையில் தான் அன்றைக்கி எனக்கும் தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீண்ட நாளுக்கு பிறகு ஐயாவோட அறையில் தங்கிட்டு ஐயாவோட இது நீண்ட நாளுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. பயன்படுத்திய அவர் இருந்த இந்த சேர் தான் எப்போவும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போது நைட்டில் தூங்கி ஒரு திடீர்னு பார்த்தா தூக்கம் வரல அப்படின்னா எந்திச்சு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாப்பி. ஆமாம், என்ன பூரா அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி கட்டுரைகள், முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதின நூலுக்கு கூட இவரோட அணிந்துரை, நிறையா புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதியிருக்காரு. பார்த்தா நைட்டில் தூங்கிட்டு இருப்பேன், நானும் அந்த ரூமில் தூங்கியிருப்பேன். எந்திச்சு பார்த்தா இவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பா. அப்படி அந்த மாதிரி ஒரு மூத்த தமிழறிஞர். அவரோட பயணித்தது எனக்கும் ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. இங்கே இருந்த நிறையா அவரோட விருதுகள்லாம் அங்கே ஃபுல்லாக அடுக்கி இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து அங்கே நாமக்கல்லில் அமைச்சிருக்காங்க. அங்கே ஒரு நூலகம் மாதிரியே இவர் ஃபுல்லாகவே லைப்ரரி ஆக்கிட்டாங்க. அங்கே அவரோட ஒரு சிலை பக்கத்துலேயும் கீழே லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்க. ஐயா இருக்கும்போது அவரோட நம்ம இப்போ அவருக்கு ஓட்டுநராக இருந்தேன் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அவர் இருக்கும்போது அந்த இது தெரில. இப்போ தான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தினந்தோறும் ஒரு நாள் சென்னையில் ஒரு கூட்டம்னா அடுத்த நாள் பார்த்தா தஞ்சாவூரில் ஒரு கூட்டம், அப்படியே நிறையா இப்போ போய்கிட்டே தான் இருப்போம். இப்போ அந்த மாதிரி சென்னை கம்பன் கழகம், புதுச்சேரி கம்பன் கழகம், அப்புறம் தஞ்சையில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கரந்தை தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம்னு ஒரு தமிழ் கல்லூரி, அங்கேயும் கூட்டத்துக்கு அது மாதிரி கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருப்போம். வாணியம்பாடி தமிழ் முற்றம், அந்த மாதிரி எல்லா இடமும் அவர் கூட சுற்றிய வேலூர்லலாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் கம்பன் கழகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேயும் அந்த கூட்டத்துக்கும் போயிருக்கோம். அப்புறம் பார்த்தா திருவண்ணாமலையில் பாவுசா அரங்கம், அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். பாவுசா அரங்கம் திருமலாமலை கோயிலுக்குள்ளே தான் நடக்கும் அந்த கூட்டம். பெருசாக நிறையா பூர்வமே பார்த்திங்கன்னா நிறைய கவிஞர்கள் சின்மைக்கு இருக்க. நம்ம கவிஞர் மேத்தா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், தமிழருவி மணியன், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் நிறையா யாபமே இல்லை. அவ்வளவு பெரிய பெரிய மூத்த தமிழறிஞர்கள் கூட இவர் கவிஞர்கள். அந்த மாதிரி நெல்லை ஜெயந்தா, அப்படி நிறைய பேர் கூட பயணிச்சிருக்காரு. அந்த பயணத்தில் நானும் ஒரு சிறிய அங்கம் வகித்தேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப மிக பெருமையாக உள்ளது. மீண்டும் அடுத்த காணொலியில் சிலம்பொலியார் புகழ் போற்றுவோம். ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஆட்டோவில் ஐயாவோட ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க.